இந்த ஒரு ஆலோவேரா உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க, நிறைய டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நான் சொல்லும்போதே நிறைய பேர் கேட்குறீங்க, ஐயோ இது கசப்படிக்கும் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. இந்த வீடியோவில் கசப்பே இல்லாமல் இந்த ஆலோவேராவை எப்படி சாப்பிட்றது, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து பல பலன்னு இருக்குங்க. எல்லா காஸ்மெட்டிக்ஸும் இதில் தான் பண்ணுறாங்க. ஹேருக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஹேர் வந்து சைனிங்காக இருக்கும், டேண்ட்ரஃப் வராது. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால கேன்சர் வராது. அதே மாதிரி நம்மளோட விட்டமின், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ்லாம் அவ்வளோ இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 டைம்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகான நம்மளுக்கு க்யூப்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு டைரெக்டாக சாப்பிட முடியலன்னா நீங்கள் கரும்பு சக்கரை ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புது டிஷ் மாதிரி இருக்கும். நோ சைட் எஃபெக்ட், உங்களுக்கு கசப்பே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. அதே மாதிரி இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோரில் வந்து இந்த க்யூப்ஸை போட்டிங்கன்னா அப்படியே முழுங்கிடலாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பீரியட் அப்போ வர்ற ஸ்டொமக் பெயின் எதுவுமே நம்மளுக்கு இருக்காதுங்க. நம்மளுக்கு ஹெல்தி லைஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக் மெத்தடில் இருக்கிற மூலிகை செடிகளை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நோய் இல்லாமல் நம்ம வாழ முடியுங்க.